Hi friends, welcome to New Mechanical Mind. முதல்ல நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7QC டூல்ஸ் பார்ட் 1. நம்ம ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் 7QC டூல்ஸை பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. 7QC டூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி. இதை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு இதில் நாலேஜ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த 7QC டூல் சீரியலில் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால் எல்லா வீடியோவையும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிய வரும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். ஃபோக்கஸ் ஆன் கஸ்டமர். எதுக்கு கஸ்டமர் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பார்ட்டை கஸ்டமருக்கு தான் சப்ளை பண்ணுறோம். கஸ்டமரோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் சரி. அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா இட் வில் பி அச்சீவ்டு பை மீட்டிங் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்ஸ். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டாலும் சரி, இல்லை கஸ்டமர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாலும் சரி, அது வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் இது வந்து ஓல்டு ஃபோக்கஸ். முன்னாடி தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போது கஸ்டமர் டிலைட், எல்லாருமே கஸ்டமர் டிலைட்டுக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க. கஸ்டமர் டிலைட் அப்படின்னா கஸ்டமர் வில் பி டிலைட்டட் வென் எக்ஸீடிங் their ரெக்குயர்மெண்ட்ஸ். கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம கிராஸ் பண்ணி அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கஸ்டமர் டிலைட். இது வந்து நியூ ஃபோக்கஸ். இப்போ எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கஸ்டமர் டிலைட்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எதாவது வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு யூடியூப் வந்து பார்க்கணும். இப்போ எல்லாருமே யூடியூப் தான் நிறைய பார்க்குறாங்க. நம்மளும் யூடியூப்பில் தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த செல்ஃபோன் கமெண்ட்ஸ் என்ன பண்ணுது, கஸ்டமர் டிலைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே ஏற்கனவே யூடியூப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. யூசர்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷன்ஸை ஏற்கனவே அவங்க இன்பில்டாகவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம வாங்கும்போது நம்ம வந்து டிலைட் ஆகிடுறோம். அதாவது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது மூலமாக அவங்களோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக நம்மளை டிலைட் பண்ணுறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் கஸ்டமர் டிலைட். We have to try for achieving customer delight through on-time delivery. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கஸ்டமரை ஆன்-டைம் டெலிவரி மூலமாக நம்ம டிலைட் பண்ணலாம். ஆன்-டைம் டெலிவரினா என்னென்னு பார்த்துடலாம். இட் மீன்ஸ் பார்ட்ஸ் would be supplied on right quality, right quantity, right time, right place, right price. அதாவது சரியான குவாலிட்டியில் கொடுக்கணும், சரியான குவான்டிட்டி கொடுக்கணும், சரியான டைமில் கொடுக்கணும், சரியான இடத்துல கொடுக்கணும், சரியான விலையில் கொடுக்கணும். இதுதான் அதோட அர்த்தம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆன் டைம் டெலிவரி. நம்ம ஆன் டைம் டெலிவரி கொடுக்கணும் தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஆனால் சில ஃபேக்டர்ஸ்னால, சில காரணங்களால் அது அஃபெக்ட் ஆகும். அது என்னென்ன அப்படின்னா, the below factors will affect on time delivery. எது அப்படின்னு பார்த்தோம்னா, inefficient inventory control. கம்பெனியில் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் வந்து சரியாக இல்லை. இன்வென்ட்ரி அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற பார்ட்டுக்கு தேவையான ரா மெட்டீரியல், சைல்டு பார்ட்டு, ஸ்பேர் பார்ட்டு அதை வச்சுருக்கிறது தான் இன்வென்ட்ரி. அதை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது. ஸ்டாக் அவுட், சுத்தமாக ஸ்டாக்கே இல்லை அப்படின்னாலும் நம்மளால் ஆன் டைம் டெலிவரி பண்ண முடியாது. புவர் ப்ரொடக்ஷன் பிளானிங், ப்ரொடக்ஷன் பிளானிங் வந்து சரியாக இல்லை அப்படின்னாலும் நம்மளால் ஆன் டைம் டெலிவரி பண்ண முடியாது. ப்ரைஸ் வேரியேஷன், இப்போது மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஏதாவது மாறிடுச்சு, ரா மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்ம சப்ளை பண்ணும்போது கஸ்டமருக்கும் நமக்கும் சில நெகோசியேஷன் நடக்கும். அதனாலேயும் ஆன் டைம் டெலிவரி அஃபெக்ட் ஆகும். அன்னெசரி இன்ஸ்பெக்ஷன், நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது, இல்லை தேவையில்லாமல் நிறைய இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது 100%, 200%, 300% இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது நமக்கு அதோட சைக்கிள் டைம் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் ஆன் டைம் டெலிவரி பண்ண முடியாது. குவாலிட்டி டிஃபெக்ட்ஸ், நம்ம பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஏதாவது குவாலிட்டி டிஃபெக்ட் வந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக என்ன பண்ணுவாங்க, கம்பெனியில் எல்லா பார்ட்டையும் ஹோல்டு பண்ணி செக்ரேஷன் பண்ணுவாங்க, இல்லை ரீஒர்க் பண்ணுவாங்க. அதனாலையும் நமக்கு வந்து ஆன் டைம் டெலிவரி அஃபெக்ட் ஆகும்.
Even though many factors affecting on-time delivery, the impact is more due to repetitive quality defects. இப்போ ஒரு தடவை குவாலிட்டி டிஃபெக்ட் வந்தால் பரவாயில்ல, ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது, இல்லை அதே டிஃபெக்ட் மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு அதனால் ஆன்-டைம் டெலிவரி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். மற்ற கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைம் ஏதாவது ரேர் கேஸில் தான் நடக்கும். ஆனால் குவாலிட்டி டிஃபெக்ட் எல்லா கம்பெனிலையும் ரெகுலராக வர்ற ஒரு விஷயம். இதனால தான் ஆன்-டைம் டெலிவரி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். So quality management is very important to maintain on-time delivery to achieve customer delight. அதனால் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணால் தான் ஆன்-டைம் டெலிவரி பண்ண முடியும். அது மூலமாக கஸ்டமர் டிலைட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். வாட் இஸ் QC? ஏன்னா நம்ம டைட்டிலே சொல்லியாச்சு 7 QC டூல்ஸ்னு. அப்போ QCனா என்னன்னு நமக்கு தெரியணும். இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது தான் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். அதில் 2 டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று குவாலிட்டி அசூரன்ஸ், இன்னொன்று குவாலிட்டி கண்ட்ரோல். குவாலிட்டி அசூரன்ஸ் அப்படின்னா QAS focused on planning, documenting and agreeing on a set of guidelines that are necessary to assure quality. குவாலிட்டி அசூரன்ஸ் அப்படின்னா என்னென்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறது, அதை டாக்குமெண்ட் பண்ணுறது, ஒரு சிஸ்டமாக ஃபாலோ பண்ணுறது. அதாவது கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க, இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கைட்லைன்ஸ் கொடுக்குறது. இதெல்லாம் தான் குவாலிட்டி அசூரன்ஸ். இட் இஸ் எ ப்ரோஆக்டிவ் அப்ரோச். ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால இது ஒரு ப்ரோஆக்டிவ்னா முன்னாடியே முதல்லையே நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிறது, இல்லை முதல்லையே பிளான் பண்ணுற மெத்தடு. குவாலிட்டி கண்ட்ரோல். QC is a means by which quality is gauged and monitored. குவாலிட்டி கண்ட்ரோலில் ஒரு ப்ராசஸோ இல்லை ப்ரொடக்ஷனோ ரன் ஆகும்போது அதை மெஷர் பண்ணி மானிட்டர் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுதான் குவாலிட்டி கண்ட்ரோல். இட் இஸ் எ ரியாக்டிவ் அப்ரோச். இது ஆன்லைன்லேயே பண்ணுறதுனால இது ஒரு ரியாக்டிவ் அப்ரோச். அதாவது ரியாக்டிவ் அப்ரோச்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுறது ரியாக்டிவ். அதுதான் ரியாக்டிவ் அப்ரோச். QC tools will be used here to improve and maintain the quality. குவாலிட்டி கண்ட்ரோலில் தான் நம்மளோட QC டூல்ஸ் எல்லாமே அப்ளை ஆகுது. அங்கே தான் QC டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்க, குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும். வாட் இஸ் QC டூல்ஸ்? நமக்கு டூல்ஸ் அப்படின்னோடனே என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஒரு ஸ்பேனரு, இல்லை ஒரு ஸ்க்ரூ டிரைவர், இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அந்த டூல்ஸை வச்சு என்ன பண்ணுவோம்? நம்ம ஏதாவது ஒரு மெஷினையோ இல்லை வெஹிக்கிளையோ அதில் இருக்கிற ரிப்பேரை சரி பண்ணுவோம். அதே மாதிரி QC டூல்ஸ் ஒரு குவாலிட்டி ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இட் மீன்ஸ் methodologies which are used to improve the process and product quality are called as quality tools. QC tools அப்படின்னா அது ஒரு மெத்தடாலஜி, அதாவது மெத்தடு. அந்த மெத்தடில் நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டியோ இல்லை ப்ராசஸ் குவாலிட்டிலையோ இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் QC டூல்ஸ்னு பேர். In other words, QC tools are the means for collecting data, analyzing data, ஐடென்டிஃபையிங் ரூட் காசஸ் அண்டு மெஷரிங் த ரிசல்ட்ஸ். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா QC டூல்ஸுங்கிறது டேட்டாவை கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ரூட் காசை ஐடென்டிஃபை பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுத்து அந்த ஆக்ஷன்ஸோட ரிசல்ட்டை மெஷர் பண்ணுறது தான் QC டூல்ஸ். தீஸ் டூல்ஸ் ஆர் ரிலேட்டட் டு நியூமெரிக்கல் டேட்டா ப்ராசஸிங். QC டூல்ஸில் நம்ம நியூமெரிக்கல் டேட்டாவை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நியூமெரிக்கல் டேட்டாங்கிறது வேரியபிள் டேட்டா. இதை பற்றி நம்ம ஏற்கனவே SPCயில் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க SPC நியூ மெக்கானிக்கல் மைண்டுன்னு போடுங்க, உங்களுக்கு வீடியோஸ் வரும். அந்த வீடியோவில் போய் நீங்கள் வேரியபிள் டேட்டாவை பற்றியும் ஆட்ரிபியூட் டேட்டா பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. யூசர் ஹேஸ் டு டெவலப் த சொல்யூஷன் அண்ட் இம்ப்ளிமெண்ட். இந்த QC டூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரூட் காஸை சொல்லிடும், ரிசல்ட்டை எப்படி இருக்குங்கிறத சொல்லும். பட் நடுவில் ஆக்ஷனை டெவலப் பண்ணுறதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் நம்ம தான் பண்ணிக்கணும். QC டூல்ஸை பற்றின டெஃபினிஷன் இதுதான். நம்ம அடுத்து 7 QC டூல்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். லிஸ்ட் ஆஃப் 7 QC டூல்ஸ்: செக் சீட், ஹிஸ்டோகிராம்,
control chart, Pareto diagram, cause and effect diagram, scatter diagram, stratification. இந்த 7 தான் list of 7 QC tools. These 7 QC tools are simple statistical tools used for problem solving related to quality. They need real data to solve the problem. எதுக்காக இந்த 7 QC டூல்ஸை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டூல்ஸை வச்சு நம்ம 95% ஆஃப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இந்த டூல்ஸை வந்து எங்கே முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஜப்பானில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜப்பானில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி நடந்திருக்குன்னா, அவங்க நிறைய சிஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணதுனால தான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதில் ஒன் ஆஃப் த மெத்தடு வந்து இந்த 7 QC டூல்ஸ் மெத்தடு. இந்த டூல்ஸ்லேருந்து நமக்கு நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு ரியல் டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரியல் டேட்டானா ஆக்சுவல் டேட்டா. அது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ரெக்கார்டையோ இல்லை இன்ஸ்பெக்ஷன் ரெக்கார்டையோ போய் பார்த்து அதுலேருந்து டேட்டாவை எடுக்கிறது தான் ரியல் டேட்டா. அந்த மாதிரி எடுக்கிற டேட்டா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மூலமாக தான் இதில் நம்ம நல்ல ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ டேட்டா கலெக்ஷன், நம்ம டேட்டா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த டூல்ஸுக்கெல்லாம். அதனால் டேட்டா கலெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹவு டு கலெக்ட் டேட்டா. டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணணும்னா, கிளியர்லி டிஃபைன் த கோல். நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முதல்லையே நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். அதாவது நமக்கு இந்த டேட்டில் ஓடின ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸ் தான் வேணும், இல்லை ப்ரொடக்ஷன் நடந்திருக்கிற அந்த டேட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிறத கிளியராக டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறது. டிட்டர்மைன் சாம்பிள். ஒரு 5 சாம்பிள் தான் பார்க்க போகிறோம், இல்லை 5 ரிசல்ட்டு தான் நமக்கு வேணும் அப்படின்னா அதையும் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். கோ டு கென்பா. இதை கென்பான்னு சொல்லுவாங்க, இல்லை கெம்பான்னு சொல்லுவாங்க. கென்பா அப்படின்னா ஜாப்பனீஸ் வேர்டில் ஆக்சுவல் பிளேஸ். இப்போ ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குது, ஏதாவது ஒரு மிஷினில் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த மெஷினில் போய் பார்க்குறது தான் கெம்பாவில் போய் பார்க்குறது. நம்ம கெம்பாவில் போய் ரிசர்ச் பண்ணாலே நமக்கு நிறைய டேட்டா கிடச்சிரும். லுக் ஃபார் ஃபேக்ட்ஸ். அந்த ப்ரொடக்ஷன் ரெக்கார்ட்லேயோ இல்லை இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்லேயோ என்ன எழுதியிருக்கோ அதை வந்து பார்க்குறது தான் லுக் ஃபார் ஃபேக்ட்ஸ். ஃபைண்ட் வீக்கஸ்ட் லிங்க். ஏதாவது ஒரு ப்ராசஸ்க்கும் இன்னொரு ப்ராசஸ்க்கும் மிஸ்மேட்ச் இருக்குது, இல்லை இங்கேருந்து இந்த ப்ராப்ளம் ஸ்கிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை இதனால் இந்த ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வீக்கஸ்ட் லிங்க்கு. அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். சஸ்பெண்ட் அசம்ஷன்ஸ். இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், இல்லை இது நடந்திருக்கலாம், அது நடந்திருக்கலாம், அந்த மாதிரி அசம்ஷன்ஸ் எதுவும் நம்ம பண்ணக்கூடாது. ஆஃப்டர் கலெக்டிங் த டேட்டா யூஸ் அப்ராப்ரியேட் QC டூல் டு சால்வ் த ப்ராப்ளம். டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன அனலைஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு ரிலேட்டடான QC டூல்ஸை எடுத்து அதில் அப்ளை பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். பர்பஸ் ஆஃப் 7 QC டூல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். They are needed for collecting data, examining the production process, identifying the key issues, developing solutions to avoid future defects, measuring and monitoring the ரிசல்ட்ஸ். டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸை வெரிஃபை பண்ணுறதுக்காகவும் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் ஒரு நல்ல சொல்யூஷன்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும், சொல்யூஷன்ஸ்னால் ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸு இல்லை கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் அதை டெவலப் பண்ணுறதுக்காகவும், அந்த ஆக்ஷன்ஸ்க்கு அப்புறம் வர ரிசல்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்கும் நமக்கு 7 QC டூல்ஸ் தேவை. யூஸ் ஆஃப் 7 QC டூல்ஸ். 7 QC டூல்ஸ்னால் நமக்கு என்னென்ன யூஸ் இருக்குது? They are used to improve quality. குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், டிக்ரீஸ் காஸ்ட். குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் காஸ்ட் குறைஞ்சிரும். இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ப்ரைஸ். நம்ம சேல்ஸ் பண்ணுற காஸ்ட்டு கம்மியாயிடும். இன்க்ரீஸ் மார்க்கெட்டு. காஸ்ட்டு கம்மியாகவும் குவாலிட்டி நல்லாவும் கொடுத்தோன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதாவது நம்மளோட வியாபாரம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸ்டே இன் பிஸ்னஸ். நம்ம ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் எப்போவுமே டிமாண்ட் இருந்ததுன்னா நம்ம பிஸ்னஸில் இருந்துக்கிட்டே இருப்போம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து லாபமாக நமக்கு திரும்பி வரும். கம்பெனி க்ரோத்.
கம்பெனியில் நல்ல லாபம் பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி வந்து மேலும் மேலும் growth ஆகும். இதெல்லாம் யூஸ் ஆஃப் 7QC டூல்ஸ். அப்ளிகேஷன் ஆஃப் 7QC டூல்ஸ். 7QC டூல்ஸு எதுக்கெல்லாம் அப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேட்ரிக்ஸ் ஆஃப் 7QC டூல்ஸ் ஃபார் ப்ராப்ளம் சால்விங். நம்ம 7QC டூல்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அதை பற்றி ஒரு மேட்ரிக்ஸில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ரோஸில் வந்து ப்ராப்ளத்தை பற்றின ஸ்டெப் இருக்குது, காலமில் 7 QC டூல்ஸும் இருக்குது. ரோஸில் என்னென்ன ஸ்டெப் இருக்குன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம், டிஃபைனிங் த ப்ராப்ளம், ரெக்கார்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், டிடெக்டிங் காசஸ் ஃபார் ப்ராப்ளம், டெவலப் ஆக்ஷன், இம்ப்ளிமெண்டேஷன், எவால்யூஷன் ஆஃப் ரிசல்ட் ஆர் மெஷரிங் த ரிசல்ட். ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணுற மெத்தடு. இதை பற்றி செப்பரேட்டாக நம்ம ஏடி வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல பேரட்டோ டயக்ராம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம், டிஃபைனிங் த ப்ராப்ளம். ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் பேரட்டோ டயக்ராம் யூஸ் ஆகுது. செக் ஷீட், டிஃபைனிங் த ப்ராப்ளம், ரெக்கார்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். செக் ஷீட் எதுக்குன்னா ஒரு ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்கும் செக் ஷீட் யூஸ் ஆகுது. ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிஃபைனிங் த ப்ராப்ளம், ரெக்கார்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், டிடெக்டிங் காசஸ் ஃபார் ப்ராப்ளம், எவால்யூஷன் ஆஃப் ரிசல்ட் இதுக்கு யூஸ் ஆகுது. இதில் இந்த சர்க்கிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் சர்க்கிள் போட்டிருந்தா இந்த டூல் வந்து இந்த ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், 100% யூஸ் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். சிங்கிள் சர்க்கிள் போட்டிருந்தா இந்த ஸ்டெப்புக்கு சப்போர்ட் பண்ணும், இல்லை சில இடங்களில் வந்து இது யூஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த சிங்கிள் சர்க்கிள். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிடெக்டிங் காசஸ் ஃபார் ப்ராப்ளம்ஸ். என்ன ரூட் காஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஏடி ரிப்போர்ட் போடுறவங்களுக்கு இல்லை கரெக்டிவ் ஆக்ஷன் கொடுக்குறவங்களுக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஹிஸ்டோகிராம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம், டிஃபைனிங் த ப்ராப்ளம், ரெக்கார்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், எவால்யூஷன் ஆஃப் ரிசல்ட்டு. ஸோ இது வந்து ரெக்கார்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸுக்கும் எவால்யூஷன் ஆஃப் ரிசல்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளத்துக்கும் டிஃபைனிங் த ப்ராப்ளத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸ்கேட்டர் டயக்ராம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிடெக்டிங் காசஸ் ஃபார் ப்ராப்ளம்ஸ், காசை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி ரிசல்ட்டை எவாலுவேட் பண்ணுறதுக்கு இல்லை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஸ்கேட்டர் டயக்ராம் யூஸ் ஆகுது. கண்ட்ரோல் சார்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், எவாலுவேஷன் ஆஃப் ரிசல்ட்டு இதுக்கு யூஸ் ஆகுது. இந்த 7QC டூல்ஸை பற்றி நம்ம அடுத்த வர வீடியோஸில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 7QC டூல்ஸ் பார்ட் 1 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.